நட்புகளே வணக்கம். வெல்கம் டு செஞ்சி பாத்ரூம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கனி. வீடியோ போயிட்டு இருக்கும்போதே கமெண்ட்ஸை செக் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்போ இந்த சேனல் உங்களுக்காக தான். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ட்ரை பண்ணி அதோட உண்மையான ரிசல்ட்டை சொல்ல போகிறேன். அதனால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த பாத்ரூம் குழாலாம் துரு பிடிச்சி போய் உப்பு கரை படிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் பார்க்க நல்லா லுக்காக இருக்குமே அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்தா எல்லாருமே இந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் வச்சு தான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறாங்க. அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பேக்கிங் சோடாவும் வினிகரும் வச்சு க்ளீன் பண்ணால் உப்பு கரெல்லாம் போகுமா? எதுக்கு டவுட்டு? செஞ்சு பார்த்துருவோம். இந்த குழாவை தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா துரு பிடிச்சிட்டு இருக்குது. இந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கரை படிஞ்சு போயிருக்கு. அங்கங்கே கொஞ்சம் பாசியும் பிடிச்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேன். இப்போ அந்த குழா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தடவிடுறேன். இப்போ நான் எதுவுமே தேய்க்கலாம் இல்லை, லைட்டாக தடவி தான் விடுறேன். இப்போ பாருங்கள், குழா ஃபுல்லாகவும் பேக்கிங் சோடா வைத்து தடவிட்டேன். இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடுறேன். இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குழா மேலே அப்படியே காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்து அதில் துணி சோப் கொஞ்சம் தொட்டு இந்த மேலே தேய்க்க ஆரம்பிக்கிறேன். அழுத்திலாம் தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும்னு சொன்னாங்க. ஆனால் லைட்டாக தேய்ச்சா ஒன்றும் போகிற மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் நான் அழுத்தியே தேய்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த பின்னாடிலாம் ஸ்க்ரப்பு வச்சு தேய்க்க வாட்டப்பல்ல. அதனால் நான் ஒரு ப்ரஷ் எடுத்து அதில் துணி சோப்பு தொட்டு இந்த மாதிரி தேய்க்கிறேன். அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி பார்த்துட்டேன். இப்போவே கை லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கரையும் போன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ தண்ணி ஊற்றி கழுவிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ எங்கள் வீட்டு குழாய் எப்படி பளபளன்னு மின்னுது. என்னடா இவ துரு பிடிச்ச குழாயை காட்டிட்டு இப்படி பளபளன்னு மின்னுதுன்னு சொல்கிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நான் பார்த்த வீடியோலலாம் அப்படி தான் காட்டினாங்க. துரு பிடிச்சி போய் பழைய அழுக்கு குழாயெல்லாம் இது தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே பளபளன்னு புது குழாய் மாதிரி மாறிடுது. நானும் அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன். எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகலை? சம்திங் ராங். டைம் தான் வேஸ்ட்டு, கூட கை வலி வேறு. இதால் க்ளீன் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. குழா ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட அந்த துருக்கரை உப்பு கரை போகவே இல்லை. ஸோ டேப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை யாருமே ட்ரை பண்ணாதீங்க, டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் வேறு ஏதாவது நல்ல மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதனால் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ணதோட ரிசல்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துருவோம்.